தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடியினால இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்து வந்த பாதைகளிலே தேவன் செய்த எல்லா நன்மைகளை இந்த காலவெளியில அவரை துதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக ஹல்லேலூயா. அவர் பிரகாரங்களை ஸ்தோத்திரத்தோடு வரும்படியாய் அவரை துதிக்கும்படியாய் அவர் விரும்புகிற தேவன் இந்த காலவெளியில ஹல்லேலூயா. கர்த்தர் செய்த நன்மைகளை ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிப்போமா. ஆழத்திலிருந்து எத்தனை நன்மைகள், எண்ணி முடியாத நன்மையினால நம்மை நிரப்பின ஆண்டவர் அவர். ஹல்லேலூயா. சொல்லி முடியாத நன்மையினால அற்புதமாய் நடத்தினாரே, ஆச்சரியமாய் நடத்தின தேவனை. ஹல்லேலூயா. கரம் பற்றி நடத்தினவரை, கண்மணி போல பாதுகாத்தவரை. ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட வாசம் பண்ணினவரை, நம்மை விட்டு விலகாத நேசரை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. அப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அவர். இந்த காலவெளியிலே நம்முடைய துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறவர். வாய்களை திறந்து அவரை ஸ்தோத்திரிப்போமா. அந்த உன்னதமான தேவனை இந்த காலவெளியிலே வரவேற்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர், வாக்கு மாறாதவராய் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தங்களின் தேவனை, உடன்படிக்கையின் தேவனை, உண்மையுள்ள தேவனை, உயிருள்ள தேவனை ஹல்லேலூயா சேவிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக கரங்களை தட்டி அவரை ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர் ஆண்டவரே. அற்புத தேவனே. ஹல்லேலூயா. அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஹல்லேலூயா. சொல்லி முடியாத நன்மையினாலே நம்மை நிரப்பினாரே. ஹல்லேலூயா. எத்தனை பாடுகள், எத்தனை காரியங்கள் நம்மை சுற்றிலும், எத்தனையோ சூழ்நிலைகள், ஹல்லேலூயா, எத்தனையோ செய்திகளை நாம் கேட்டாலும் ஹல்லேலூயா. கர்த்தர் வாக்குத்தத்தங்களின் தேவனாய், நம்மை விட்டு விலகாத நேசராய், நம்மை கரம் பற்றி நடத்தினாரே, ஆச்சரியமாய் நடத்தினாரே. எந்த தீங்கும் அணுகாதபடி நம்மை பாதுகாத்த தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பலத்த கரம், பாதுகாப்பின் கரம் நம்மோடு கூட இருந்தபடினால அவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை முன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று ஹல்லேலூயா நம்மேல் மனதுருகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்கிறவர், அவர் உடன்படிக்கையின் தேவனாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 தலைமுறைக்கும் அவர் உண்மை உள்ள தேவன், உடன்படிக்கை காக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாதவராய் நம்மை கரம் பற்றி நடத்தினாரே. ஹல்லேலூயா. சோர்ந்து போன வேளையில நமக்கு பலன் தந்தாரே. சத்துவம் இல்லாத நேரத்தில் சத்துவத்தை பெருக பண்ணின தேவன் அவர். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆச்சரியமாய் நம்மை போஷித்து நம்மை நடத்தினவர், புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டிலே நடத்துகிறவர், நம்மை நடத்துகிறவர், நீதியின் பாதையிலே நடத்துகிறவர். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. நன்றி சகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த உபவாச காலவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த 5 மாதங்களும் எங்களை அபரிவிதமாக இந்த ஆண்டிய தகப்பனே வாக்கு தத்தத்தின் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆச்சரியமாக எங்களை நடத்தினீர் ஆண்டவரே. அதிசயமாக எங்களை நடத்தினீர் அப்பா. உம்முடைய பலத்த கரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
உம்முடைய நடத்துதலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி ஆண்டவரே, நீர் எங்களை ஏற்படுத்தினீரே, எங்களை தெரிந்து கொண்டீரே, எங்களை அழைத்த தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ஆராதனை வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைத்திருக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களை நீர் அழைத்த தேவன், நீர் உண்மையுள்ளவர் ராஜா. இந்த நாளிலும் தகப்பனை அற்புதங்களை காணும்படியாய், அதிசயங்களை காணும்படியாய், விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியாய், ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்களை அழைத்த நோக்கத்தை இந்த நாளில் நிறைவேற்றப் போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தடைப்பட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் கொண்டு வந்து சேர்ப்பீராக ராஜா. உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. உடைய திரு சமூகத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறாப்பா. தகப்பனே, உடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே. தாகத்தோடு, விசுவாசத்தோடு ஆண்டவரே, வாஞ்சியோடு கூட வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. நீர் ஆளுகை செய்வீராக, நீர் வழிநடத்துவீராக ராஜா. உடைய பிரசன்னம் எங்களை நடத்தும்படியாக ஆண்டவரே அப்பா, இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாத ஆண்டவரே. அப்பா, நீர் எல்லா தடைகளை நீக்குபவர். நீர் முன்பாக செல்லுகிற தேவன் ஆண்டவரே. நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற ராஜா. இந்த ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளை இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நிர்மூலப்படுத்துகிறோம். அவைகள் செயலந்து போவதாக. நீர் ஆளுகை செய்வீராக, எங்களை வழிநடத்துவீராக ராஜா. இப்படி திரு கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறாப்பா. ஹல்லேலூயா. விடுதலையோடு உம்மை துதிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் எங்களை ஆண்டவரை ஒவ்வொரு பலப்படுத்தும்படியாய் செபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்படியாய், பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ளும்படியாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரும் பலப்படுத்துவீராக ராஜா. எங்களை ஆளுகை செய்வீராக. எங்கள் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிற தேவன், எங்கள் பாதைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை, உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் ஆண்டவரே. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்திட்டோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஒப்பு கொடுப்போமா. உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்தும்படியாய், உம்மை நாங்கள் கனப்படுத்தும்படியாய், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாய், ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் இந்த காலவெளியில் எங்களை அழைத்திருக்கிற தேவன் ஆண்டவரே. உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. எல்லா சூழ்நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. எல்லா சூழ்நிலையின் மத்தியிலும் உம்மை நாங்கள் உயர்த்தும்படியாய் கர்த்தர் எக்காலத்திலும் உங்களை ஸ்தோத்திரிக்கும்படியாய், அவர் துதி எப்போது எங்கள் வாயில் இருக்கத்தக்கதாக எங்களை பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எல்லா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர், புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. இந்த காலவெளியில் தகப்பனை விசுவாசத்தோடு, தாகத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. வார்த்தையில் கொண்டு பேசுவீராக. அற்புதங்களை காண செய்வீராக ராஜா. ஆண்டவரே, விசுவாசத்தோடு ஆண்டவரே தகப்பனை இந்த நாளிலும் அற்புதத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்வீராக ராஜா. ஆம் தகப்பனை, விண்ணப்பம் எழுமுன்ன அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, உடைய சமூகத்தில் வருவதற்கு முன்பதாகவே நீர் எல்லா தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே. அதை குறைகளை எல்லாம் நிறைவாய் மாற்றப் போகிறதற்காக கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா. எல்லா தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறபடினால எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதிலை கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹிருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு பகுதியை ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. சாட்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாம மகிமைக்கென்று ஆண்டவரே கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரே தகப்பனே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாது. ஆபத்து நாட்களை என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று வாக்கு கொடுத்த தேவன். ஒவ்வொரு குடும்பத்தில் நீர் செய்த ஆண்டவரே அற்புதங்களுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணத்தக்கதா ஜீவனுள்ள சாட்சிகள் எழும்பும்படியாய் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. காணிக்கை பகுதிக்காக ஆண்டவரே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உற்சாகத்தோடு கூட நம்முடைய ஊழியத்திற்கு, ராஜ்யத்திற்கு கட்டும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் இணைக்க முடியாய் செபிக்கிறோம். கரங்களை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு கிரியைகளின் மூலமாக உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தட்டும், உடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாபப்படுத்தும்படியாய் ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோப்பா. நீரே ஆளுகை செய்வீராக, வழிநடத்துவீராக. இந்த ஆராதனை முழுவதையும் உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவரை உடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எந்த நாவில் புதுப்பாட்டு,
என் இயேசு தருகிறார் என்று சொல்லி இந்த பாடலை ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை உயர்த்தி பாடுவேன் என்று சொல்லி உயிருள்ள நாட்கள் எல்லாம் அந்த தேவாதி தேவனை நாம் உயர்த்தும்படியாய், ஹல்லேலூயா, பாவ இருள் நம்மை விட்டு அகலும்படியாக நமக்காக இறங்கி வந்தவர். இந்த காலவெளியில் எல்லா வியாதியிலிருந்தும் நம்மை விலக்கி நம்மை பாதுகாத்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை ஸ்தோத்திரிப்போம். நண்பருற்றார் யாவுமாகினார், நிந்தை தாங்கி என்றும் அவர் என்னை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன், உயிருள்ள நாள் வரை. எல்லாரும் சொல்லுவோமா? உயிருள்ள நாள் வரை. ஆமென். இந்த ஜீவனுள்ள தேவனை புது பாட்டு எங்கள் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன
எத்தனை பேர் இந்த காலவெளியில் ஹல்லேலூயா அவரை பாடுவது எத்தனை ஆனந்தம், ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது எத்தனை ஆனந்தம், ஹல்லேலூயா. எத்தனை பாடுகள் இருந்தாலும் எத்தனை நெருக்கங்கள் இருந்தாலும் அவருடைய சமூகத்திலே ஹல்லேலூயா ஆனந்தம் கொள்ள முடியாது. பரிபூர்ண ஆனந்தம், நித்திய பேரின்பம் உண்டு. ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் உண்டு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. இந்த கால வேளையில் எல்லாவற்றையும் மறந்து அவரை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய கண்மலை, நம்முடைய கோட்டை, நம்முடைய துருகம், அவரே நம்முடைய நம்பிக்கை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறோம்? ஹல்லேலூயா. அவரே நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த காலவேளையில் சொல்லுவோமா, எல்லா சூழ்நிலையிலும் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு விடுவித்து நம்மை ரட்சிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கண்மலையானவரே, உம்மை துதிக்கப்படும்படியாய் வந்திருக்கிறோம், உம்மை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இதயத்தில் ஆழத்தில் சொல்லுவோமா, கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக, என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக. எல்லாரும் சொல்லுவோமா, என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் தேவன்,
ஹalleluya அவரே நமக்கு பலன். இந்த காலவெளியில ஹalleluya சத்துவம் இல்லாம வந்திருக்கலாம், பலன் இல்லாம வந்திருக்கலாம், சோர்ந்து போய் வந்திருக்கலாம், அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். இருதயத்தில் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா ஹalleluya அவரே நமக்கு பலன், இயேசுவே நமக்கு பலன். ஹalleluya ஹalleluya எல்லா சூழ்நிலையிலும் உயரத்திலிருந்து கை நீட்டி ஹalleluya அவரை நோக்கி கூப்பிட்ட வேளையில அவர் நம்மை கரம் நீட்டி அவருடைய பலத்த கரம் நீட்டி நம்மை தூக்கி எடுத்தாரே. ஹalleluya சத்துருக்கள் நெருங்கின போது சத்துருவானவன் நம்மை ஹalleluya விழுங்கும்படியாய் கண்ணிகளை வைத்து நம்மை ஹalleluya கவிழ்க்கும்படியாய் எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தபோது கர்த்தரோ நமக்கு ஆதரவா இருந்தாரே. அவர் ஆதரவா இருந்தபடியினாலே இன்று நாம் அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கரங்களை தட்டி அவரை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்தபடியினாலே இந்த கால வேளையில இந்த ஜன பொழுதில இந்த நொடி பொழுதில கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நாம் அவர் நமக்கு ஆதரவா இருந்தபடியினாலே எத்தனை சூழ்நிலைகள் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ வாகனத்தில் செல்லும் போது வரும்போதோ எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ வியாதிகள் நம்மை நெருக்கும்படியாய், எத்தனை சூழ்நிலைகள் நம்மை கவிழ்க்கும்படியாய், எத்தனை கண்ணிகள் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருந்தாலோ கர்த்தரோ நமக்கு ஆதரவாய் இருந்தாரே. அந்த ஆதரவான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆதரவாய் இருந்தபடினால ஆண்டவரே இன்று காலை வேளையில உம்மை நாங்கள் வாய்களை திறந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. ஹalleluya ஹalleluya. எத்தனையோ பேர் 2025 இல்ல, ஆனால் கர்த்தர் எங்களை ஹalleluya நாங்கள் நிற்கும்படியாய், நிர்மூலமாகாது இருக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் ஹalleluya எங்களுக்கு கொடுத்த பலனுக்காக கரங்களை தட்டி அந்த பலனுக்காக, அவர் கொடுத்த சுகத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக, ஜீவனுக்காக முழு பலத்தோடு அவரை ஆராதிப்போமா? நன்றி செலுத்துவோம், நன்றி செலுத்துவோம். ஹalleluya. நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில், வேலை ஸ்தலங்களில் சூழ்நிலைகள் எத்தனை காணப்படுகிறோம், செய்திகளில் பார்க்கிறோம். எனவே எத்தனை கூறிய காரியங்கள், உணவில்லாத பஞ்சத்தில் எத்தனை நாடுகள் ஒருவேளை உணவு கூட இல்லாத பட்சத்தில், ஒரு பாட்டில் தண்ணி கூட இல்லாத பட்சத்தில் எத்தனை சூழ்நிலைகள் காணப்பட்டிருந்தாலும் ஹalleluya பஞ்ச காலத்திலே நம்மை போஷிக்கிறவர், வனாந்திரத்திலே வழிகளை உண்டு பண்ணுகிற தேவனவர், வனாந்திரத்திலே நம்மை நடத்துகிறவர். இந்த காலவெளியில நம்மை நடத்தினாரே, ஒரு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரை ஸ்தோத்திரிப்போமா? கர்த்தர் செய்த நன்மைகளை இந்த காலவெளியில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹalleluya ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலை ராஜா எங்களுக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். ஹalleluya தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். ஹalleluya நமக்காக ஒரு ஆலயத்தை கொடுத்தாரே. ஹalleluya சத்தத்தை கேட்கிறவர், அவருடைய சமூகத்தில் இருந்து கூப்பிடுகிற வேளையில ஹalleluya நாம் ஒருமனதோடு கூட இணைந்து அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையில, ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் நின்று அவரை அழைக்கிற வேளையில அவர் சத்தத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். இந்த கால வேளையில ஹalleluya அவர் ஹalleluya ஜெபத்தை கேட்கிறவர், அபயத்தை கேட்கிறவர், கூக்குரலை கேட்கிறவர். ஹalleluya நம்முடைய அலைச்சல்களை பார்க்கிறவர், கண்ணீரை காண்கிறவர், கண்ணீரை கணக்கிலே வைக்கிறவர். இந்த கால வேளையில ஹalleluya உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? ஹalleluya அந்த தேவாதி தேவனை, உன்னதமான தேவனை, உயிருள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். ஹalleluya அந்த உன்னத தேவன். ஹalleluya எத்தனை ஸ்லாக்கி, எத்தனை பேர் இந்த காலவெளியில உணர்ந்தவர்களாய் அவரை ஆராதிக்கும்படியாய் நான் விரும்புகிறேன். ஹalleluya உணர்ந்தவர்களாய் நாம் யாரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த உன்னதமானவர், உயரமான தேவனவர். ஹalleluya எத்தனை கிரகங்கள், எத்தனை காரியங்களை பார்க்கிறோம், நம்மை சுற்றிலும் எத்தனை கோள்கள், இவர்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய வார்த்தையினால உருவாக்கினவர். அண்ட சராசர
நட்சத்திரங்களை உண்டாக்கினவர், சர்வ வல்லமை உள்ள தேவன், மகத்துவமானவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில் அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. கேருபீன்களும் செராபீன்களும் ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர் என்று சொல்லி ஓ ரகலபதரலபா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த வேளையில நாமும் இணைந்து அவரை தொழுது கொள்ள போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இந்த கால வேளையில் அவரை உயர்த்துவோமா? ஹல்லேலூயா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணுகிறவர், அவர் சாவாமை உள்ளவர். ஹல்லேலூயா. அந்த தேவனை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் அவர் பரிசுத்தர். நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உன்னதத்தில்
ஓயாமல் அவரை துதிக்கிறது இந்த வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்தவரை ஸ்தோத்திரிப்போமா. அந்த பரிசுத்த தேவனை, உன்னதமான தேவனை, உயிருள்ள தேவனை, சர்வ வல்லமை உள்ளவரை, சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரை, சாவாமை உள்ளவரை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அவராலே ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எத்தனை சூழ்நிலைகள் வந்திருந்தாலும், ஹல்லேலூயா, எத்தனையோ பாடுகள், எத்தனை நெருக்கங்களோடு கூட இந்த காலவெளியில் அவரை நோக்கி வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றுக்கும் போதுமானவர். ஹல்லேலூயா. அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார், மகத்துவம் உள்ளவராய் இருக்கிறார், மகிமைக்கு பாத்திரராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்ன காரியம், ஹல்லேலூயா, சாராள், ஹல்லேலூயா, அவள், ஹல்லேலூயா, இந்த நாட்களில் எப்படி இது ஆகும் என்று சொல்லி, ஹல்லேலூயா, அதிகாகமம் 18ஆம் அதிகாரத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அந்த இடத்துல சொன்ன காரியம், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ, உற்பவ காலத்திலே உன்னிடத்தில் திரும்பி வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே, ஹல்லேலூயா, அவர்கள் திரும்பி வருகிற காலத்திலே, ஹல்லேலூயா, எது இல்லை என்று சொல்லி, ஹல்லேலூயா, ஒருவேளை, ஹல்லேலூயா, அவர்கள் காத்திருக்கலாம், இது எப்படி ஆகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. எத்தனையோ சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம், இது எப்படி ஆகும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய காலத்தில், அந்த காலத்தில், அது ஏற்ற காலத்தில் அது உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் இந்த காலவெளியில் அவர் நம்மை பார்த்து கேட்கிற காரியம், எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆவது வசனத்தில் வாசிக்கிறோம். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற காரியம், அப்போது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, ஹல்லேலூயா, இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த காலவெளியில் எத்தனை சந்தேகத்தோடு கூட இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறுமா என்று சொல்லி எத்தனையோ சூழ்நிலையில் நாம் வந்திருக்கக்கூடும். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம், என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ உன்னுடைய வாழ்க்கையில், உன்னுடைய சமூகத்தில், உன்னுடைய பாதையில், உன்னுடைய வேலை ஸ்தலத்தில், உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், இந்த ஊழியத்தில், எல்லாவற்றிலும் இது எப்படி ஆகும் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிற காரியம், அவராலே ஆகாதது ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. அநேக சூழ்நிலையில் நம்முடைய பலத்தினால நம்ம பிரயாசப்படுகிறோம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், சிறுபாவாலை பார்த்து சொல்லுகிற காரியம், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே ஆகும் என்று சொன்னார். இந்த காலவெளியில் அவருடைய ஆவியினாலே ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலர்ந்த எலும்புகள் மத்தியிலே எசேக்கியா தீர்க்கதரிசி நின்றபோது, ஹல்லேலூயா, அதை பார்த்து பேசும்படியாய், தீர்க்க தரிசனம் உரைக்கும்படியாய், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கும்படியாய் கர்த்தர் சொன்னபோது இது எப்படி ஆகும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம். அவன் வார்த்தையை சொன்னபோது, ஹல்லேலூயா, வார்த்தைகளை அறிவித்த பொழுது, ஹல்லேலூயா, உலர்ந்த எலும்புகளை சேனையாய் எழும்ப செய்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவருடைய வார்த்தையை நாம் பேச போகிறோம், அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் அறிக்கை செய்ய போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இடைவிட போகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி கர்த்தர் உரைக்கிற இந்த நாளில், ஹல்லேலூயா, எல்லாரும் ஒருமனப்பட்டு நாம் துதிக்க போகிறோம். இது எப்படி ஆகும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின அதே ஆவியானவர் இன்று நம்முடைய சூழ்நிலை மத்தியில் அவர் அசைவாட விரும்புகிறார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தினால, என்னுடைய சுயத்தினால, என்னுடைய பராக்கிரமத்தினால எத்தனையோ சூழ்நிலையில் நான் தோற்று போயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர், நீர் இடைபடுவீராக ராஜா. ஹல்லேலூயா. அன்று பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில், ஹல்லேலூயா, அங்கு அசைவாடின அதே ஆவியானவர் இன்று நம் மத்தியில் அசைவாட விரும்புகிறார். நம்முடைய எல்லா கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆராதிக்க முடியாதபடி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஊழியத்தை செய்ய முடியாதபடி தொழுவ மரத்தில் கட்டி வைத்திருக்கலாம், அநேக அடி அடித்திருக்கலாம். ஆனாலும் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடுகிற போது அஸ்திவாரங்களை அசைக்கப்படுகிறவர், அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கப்படுகிறவர், சங்கிலிகளை அவிழ்க்கப்படுகிறவர்,
கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியிலே நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியில நிறைந்து நாம் துதிக்க போகிறோம். எல்லாம் எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? விடுதலையோடு கூட ஹல்லேலூயா அவரை துதிப்போமா? உற்சாகமா கரங்களை தட்டி. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆமென். ஒரு புதிய பாடலை உற்சாகத்தோடு கூட நாம் பாட போகிறோம். ஹalleluya ஹalleluya விடுதலையோடு அவரை ஆராதிப்போமா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னவர். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர். ஒருபோதும் நம்மை கைவிடாதவர், ஒருபோதும் நம்மை புறம்பே தள்ளாதவர். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹalleluya. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் அவர். ஹalleluya ஹalleluya. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்கிற தேவன் என்று சொல்லி, தப்புவிக்காமல் போனாலோ இந்த பொற்சிலை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி அன்று அவர்கள் உரைத்த போது ஹalleluya ஹalleluya அவர்களை கைவிடாத நேசர் அவர், வைராக்கியம் பாராட்டுகிற தேவன் அவர். ஹalleluya
ஹalleluya. அதன் நடுவிலே விடுவித்த தேவன் அவர். ஹalleluya. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மை விட்டு விலகாத நேசர் அவர். ஹalleluya. இந்த காலவெளியில ஒருவேளை நம்ம அநேக காரியங்களுக்காக அநேக சோதனையின் மத்தியில அநேக தேவையோடு கூட வந்திருக்கலாம். இந்த காலவெளியில எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்புகிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா. ஹalleluya. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்கள் கண்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம் ராஜா. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் எங்களுக்கு ஹalleluya ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. யோசேப்பின் வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் எல்லாரும் மறந்தாலும் ஹalleluya சிறைச்சாலையில் அவர்கள் அநேகரை நம்பின போதும் மனுஷனை நம்பின போதும் மனுஷர் ஒருவேளை மறந்தாலும் கர்த்தர் ஒருபோதும் அவரை மறவாத நேசராய் ஹalleluya. ஏற்ற நேரத்தில் ஏற்ற காலத்தில் யோசேப்பை உயர்த்தின அதே ஆண்டவர் ஹalleluya இந்த காலவெளியில் நம்மையும் அவர் உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. எந்த சூழ்நிலையிலும் ஹalleluya அவர் பல ஹalleluya ஹalleluya எந்த இடத்துல அவர்கள் தள்ளப்பட்டிருந்தாலும் சிறைச்சாலையில் தள்ளப்பட்டிருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் யோசேப்போடு கூட இருந்தார். ஹalleluya. இன்று ஒருவேளை பாடுகள் மத்தியில் இருக்கலாம், நெருக்கத்தின் மத்தியில் இருக்கலாம், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எந்த படகுல இருந்தாலும் எந்த புயல் காற்று அடிந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தங்கள் இந்த இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமோ சகல நாட்களிலோ ஹalleluya ஹalleluya நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். ஹalleluya ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. இந்த காலவேளையில் ஒரு அர்ப்பணிப்போடு கூட அவர்கிட்ட சொல்லுவோமா. ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நம்பி வந்திருக்கிற ராஜா. எங்கள் வேலை ஸ்தலங்களாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், சமாதானத்திற்காக எங்கள் தேவைகளுக்காக வந்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீரே எங்கள் அடைக்கலம். ஆண்டவரே அந்த தாவீது சொன்னதை போல நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. ஆண்டவரே ஹalleluya. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அவர்கள் வெள்ளம் போல சத்ரு வரலாம், ஆவியானவர் நமக்கு ஜெயம் கொடி ஏற்றுகிறவர். ஹalleluya. அநேகர் ஹalleluya விரோதமாக எழும்பலாம். ஹalleluya. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவர். அவர் எதற்காக நம்மோடு கூட இருக்கிறார் என்றால் வேதம் சொல்கிறது நம்மை ரட்சிப்பதற்காகவும் நம்மை தப்புவிப்பதற்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹalleluya. ஒரு தீங்கும் அணுகாதபடி தீங்கு நாட்களிலே கூடார மறைவிலே நம்மை ஒளித்து வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்மை சுற்றிலும் அக்கினி மதிலாய் நம்மை பாதுகாக்கிறவர். ஹalleluya. எத்தனையோ ஜனாதிபதிக்கு கூட இல்லாத பாதுகாப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அவருடைய அனுமதி இல்லாமல் ஒருவரும் நம்மை தொட முடியாதபடி இரத்த கோட்டைக்குள்ளே ஹalleluya கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துமா. இரத்த கோட்டைக்குள்ளே நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவன் அவர். அக்கினி மதிலாய் பாதுகாக்கிறவர், தூதர் சேனைகளை கொண்டு பாதுகாக்கிற தேவன். ஒரு தீங்கும் அணுகாதபடி இந்த காலவேளையில் அவரை நோக்கி பார்ப்போம் இருதயத்தின் ஆழத்திலிருந்து. ஹalleluya. நீர்தான் ஆண்டவரே, நீரே எங்கள் தூயவர் ராஜா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் ஐயா. தூயவர் துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீர்தானையா. தூயவர் துதிக்கு பாத்திரர் எங்கள் ஆறுதல் நீர்தானையா. தூயவரே துதிக்கு பாத்திரரே ஆறுதல் நீரானையா. துதிக்கு பாத்திரரே
தானையா. ஆமாண்டவரே, துதிக்கு பாத்திரரே, எனது விளக்கு எரிய செய்தி இருளை பகலாக்கினீ. ஆமாண்டவரே, எனது விளக்கு எரிய செய்தி இருளை பகலாக்கினீ. எல்லோரும் சொல்லுவோமா? எரிந்து கொண்டிருப்பேன் எப்பொழுதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எல்லாரும் கரங்களை விட்டு சொல்லுவோமா? அவருக்காக எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய். ஒரு அர்ப்பணிப்போடு சொல்லுவோமா? என் ஜீவன் பிரியும் வரை. ஆமாண்டவரே, எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். உமக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாய் அநேகருக்கு உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. ஹalleluya. இந்த கால வேளையில் அர்ப்பணிக்கும்படியாய் ஹalleluya கர்த்தர் கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிற ராஜா. எங்களுடைய இருளை வெளிச்சமாய் மாற்றினீரே அப்பா. எங்கள் இருதயத்தில் தகப்பனே அப்பா ஆண்டவரே எல்லா இருளை அகற்றப்படினபடினா ஹalleluya, ஹalleluya. எல்லா இருள் நம்மை விட்டு நீங்கினபடினால ஹalleluya. அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிநிடத்தில் நம்மை வரவழைத்தவர் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக அவருக்காக எழும்பி பிரகாசிக்கும்படியாக ஹalleluya நம்மை அழைத்த தேவன் அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. உமக்கு நன்றி ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அந்த தூயாதி தூயவரை ஹalleluya, அந்த ராஜாதி ராஜனை கர்த்தாதி கர்த்தரை ஹalleluya உற்சாகமாய் மகிமைப்படுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. எல்லா துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் அவரே பாத்திரர், அவரே பாத்திரர். உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீதியான வேலை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். நீரே ஆளுகை செய்வீராக, வேண்டுவீராக. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் மீண்டுமா உம்முடைய திரு சமூகத்தில் வருகிறோம். நீர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறதற்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறபடினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். வெளியேற பெற்ற நம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியனை முடி மறைத்து நீர் பேசும்படியாக எங்கள் சமத்திலே ஒப்புவிக்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 23ஆம் அதிகாரம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசி. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்களுக்கு பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். ஆமேன். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. குட் ஃப்ரைடே முடிந்தது, ஈஸ்டர் முடிந்தது. இப்போ இதோட இந்த வசனங்களை நம்ம ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை நம்ம ஓப்பன் பண்ணி நம்ம வாசிக்கிறது பொதுவாக சபைகளினுடைய வழக்கமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய சிலுவை தியாகம், ஆண்டவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்த
நன்மைகள், ஆசீர்வாதங்கள், பலன்கள் இவைகளை நம்முடைய வாழ்வினுடைய ஒவ்வொரு மணித்துளிகளிலும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பது உண்மை. ஆமென் சொல்லுமா? ஆமென். அப்போது நம்முடைய வாழ்நாளில் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நன்மையும் எங்கிருந்து தான் வருகிறது? ஆண்டவர் சிலுவையிலே செய்து முடித்த அவருடைய கிரியைகளில் இருந்து தான் எல்லாமே வருகிறது. வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க நான் தீர்மானித்திருந்தேன். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உங்களை பார்க்கிற பொழுது, உங்களை காண்கையில், உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதை செய்து முடித்தாரோ அந்த நன்மைகளை, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த பரிபூரணங்களை நான் உங்களை காண்கிற பொழுதெல்லாம் நான் ஆண்டவரை காண வேண்டும். ஆமென். உங்களை காண்கிற பொழுது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை காண வேண்டும். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து ஏன் சிலுவையில் அறையப்பட்டார், அதனுடைய பலன்களை, அதனுடைய நன்மைகளை, அதனுடைய ஆசீர்வாதங்களை நான் உங்களை காண்கிற பொழுதெல்லாம் நான் காண வேண்டும். ஆமென். இப்போது இன்றைக்கு எவ்ரி blessing we receive today, every blessing we enjoy today is directly connected to the cross. ஆமென். சிலுவை இல்லாமல் ஒரு நன்மையும் ஒரு ஆசீர்வாதமும் பெற நம்மால் முடியாது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் சிலுவையில் பேசின இந்த முதல் வார்த்தை இன்ஃபேக்ட் அது ஒரு ப்ரேயர், நமக்காக ஆண்டவர் ஏறெடுத்த ஜெபம் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் முதலாவதாக ஏன் சிலுவையில் பேசின பொழுது முதலாவதாக ஏன் மன்னிப்பை குறித்து பேசினார்? ஏன் முதலாவது மன்னிப்புக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணார்? நமக்காக, நம்முடைய மன்னிப்புக்காக முதல் ஆண்டவர் சிலுவையில் அந்த 7 வார்த்தைகளை பேசுகிறதுக்கு முன்பாக முதலாவதாக ஏன் மன்னிப்பை குறித்து பேசினார் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்பொழுது, சிலுவையில் ஆண்டவர் செய்ய போகிற எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு வாய்க்கால் இருக்கிறது, ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் எது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு அருளுகிற மன்னிப்பு. அந்த மன்னிப்பு என்கிற வாசல் வழியாகத்தான் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா நன்மைகளும் நமக்குள்ளாக வரப்போகிறது. இந்த பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் எந்த ஒரு ஆசீர்வாதம், எந்த ஒரு நன்மையும் எல்லாமே அந்த நன்மை, அந்த மன்னிப்பு என்கிற வாயில் வழியாகத்தான் நமக்கு எல்லாமே வருகிறது. ஆகையினால முதலாவது ஆண்டவர் நமக்காக சிலுவையில் ஜெபம் பண்ணினது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். இப்போது ஆண்டவர் சிலுவையில் என்னென்ன நன்மைகளை நமக்காக சம்பாதித்தார், என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் சிலுவையில் நமக்காக சம்பாதித்தார்? யூ நேம் இட், எவ்ரிதிங். நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு நன்மையும் நாம் எந்தெந்த விதத்தில் நம்ம வேறு மாதிரி பெயர்கள், வேறு மாதிரி சொல்லலாம், என்னென்ன விதமான பெயர்களை வைத்து நம்முடைய நன்மைகள், ஆசீர்வாதங்களை நாம் சொல்கிறோமோ அது எல்லாமே ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்தது தான். முதலாவதாக எசாயா 53ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. முதலாவதாக ஆண்டவர் எதை உண்டு பண்ணாரா? நமக்காக சமாதானத்தை உண்டு பண்ண, அதற்குரிய விலைக்கிரயத்தை, அந்த ஆக்கினையை ஆண்டவர் மேலே வந்தது. ஆண்டவர் அதை செலுத்தினார். ஆகவே சமாதானம் என்கிற அந்த நன்மை, அந்த ஆசீர்வாதம் சிலுவையில் தான் உண்டானது. அதுக்கு அடுத்து நாம் வாசிக்கிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய சரீர சுகம், ஆரோக்கியம் இதெல்லாம் எங்கே தான் வந்தது? ஆண்டவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்ட இந்த காயங்களினால் உண்டான அந்த தழும்புகளின் மூலமாகத்தான் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற எல்லா சரீர ஆரோக்கியம், சரீர சுகம் எல்லாம் அங்கிருந்து தான் வந்தது. ஆமென். அடுத்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 8:9. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமென். சிலுவையிலே ஆண்டவர் நம் நிமித்தம் ஆண்டவர் தரித்திரராய் ஆண்டவர் மாறினதுனால அவருடைய தரித்திரத்தின் மூலமாக நாம் ஐஸ்வர்யவான்களாய் நாம் மாற்றப்பட்டோம். ஆமென். நம்முடைய ஐஸ்வர்யங்கள், நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாமே அவர் சிலுவையிலே தரித்திரராய் ஆனதுனாலே உண்டானது.
ரோமர் 4 அதிகாரம் 25 அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். நம்முடைய நீதியானது அடுக்கான கந்தை போல் இருந்த நம்முடைய நீதியை ஆண்டவர் எடுத்து போட்டு, ஆண்டவர் தம்முடைய நீதியின் சால்வையை ஆண்டவர் நம்ம மேலே போட்டார். நாம் நீதிமான்களாக்கப்பட்டது ஆண்டவர் சிலுவிலே சிந்தித ரத்தத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அடுத்து கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஆமென். ஆண்டவர் நம்முடைய சாபங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாய் மாறினதுனால ஆண்டவர் ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம மேல வரும்படிக்கு அப்படி ஆயிற்று என்று சொல்லி நாம் அடுத்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்போ இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் வாழ்விலே வருகிறதற்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் இருக்கிறது, ஒரு வாசல் இருக்கிறது. என்னவென்று சொன்னால் ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு வழங்கின மன்னிப்பு. அந்த மன்னிப்பு என்கிற வாயில் வழியாகத்தான், அதுதான் வாய்க்கால், அது வழியாகத்தான் இந்த எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்குள்ளாக வருகிறது. ஆகவே தான் ஆண்டவர் முதலாவது தன் வாயை திறந்து சிலுவையிலே ஆண்டவர் மரிப்பதற்கு முன்பாக பேசின வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அது இல்லை என்றால் ஒரு ஆசீர்வாதமும் ஒரு நன்மையும், சிலுவையிலிருந்து வருகிற ஒரு நன்மையும் நாம் பெற்றுக்கொள்ள போகிறது இல்லை. ஒரு கூட்ட ஜனங்கள், ஒரு கூட்ட மக்கள் இன்றைக்கு அப்படி இருக்கிறார்கள் உலகத்திலே என்பது உண்மை. ஆமென். சரி, சங்கீதம் 32 முதல் 2 வசனங்களை வாசிப்போம். ஆமென். அப்போ யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தீர்க்கதரிசனமாய் அவர் பேசுகிற அந்த தீர்க்கதரிசன சங்கீதத்தில், the blessed is the man whose transgression is forgiven. எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியம். யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன்? பாக்கியவான் என்றால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்போ யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்றார்? எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட மனுஷன் பாக்கியவான், பாவங்கள் மூடப்பட்ட மனுஷன் பாக்கியவான், பாவங்களை மன்னித்த பிறகு கர்த்தர் அவைகளை எண்ணாது இருக்கிறார். அப்போ எவனுடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் திரும்பவும் எண்ணாது இருக்கிறாரோ, திரும்பவும் அவர்களுடைய அக்கௌண்ட்ல இருந்து அதை எடுத்து போடுகிறாரோ, அந்த மனுஷன் தான் பாக்கியவான், அவன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அப்படிப்பட்ட மனுஷனுடைய ஆவியில என்ன இருக்காதான்? கபடு இருக்காது. He will be a blameless person, not because he has not sinned, because his sins have been forgiven. எவனுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ அவன் பாக்கியவான். அப்போ ஆசீர்வாதத்திற்கும் மன்னிப்புக்கும் டைரக்டான கனெக்ஷன் இருக்கிறது. மன்னிப்பு, சிலுவையிலே ஆண்டவர் வழங்கின அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாதவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்ல. அப்போ ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஆஸ்திகள், அவனுடைய அந்தஸ்துகள், இவைகள் எல்லாமே ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதத்தின் அளவுகோல் இல்லை. அப்போ வேற எதுதான் அளவுகோல்? ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன்னா அவன் அப்படி இருப்பான், அப்படி இருப்பான், பல கோடிகளுக்கு அதிபதியாக இருப்பான். அதுதானே உலக நீதி இல்லையா? ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ, எவனுடைய பாவங்களை ஆண்டவர் மூடி இருக்கிறாரோ, எவனுடைய அக்கிரமங்களை ஆண்டவர் திரும்ப எண்ணாது இருக்கிறாரோ, அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மனிதன் உலகம் முழுவதையும் அவன் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை, தன்னுடைய ரட்சிப்பை, தன்னுடைய நித்திய ஜீவனை அவன் இழந்து போயிருப்பானால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. இட் ப்ராஃபிட்ஸ் நத்திங். ஒரு பிரயோஜனமும் இல்லை. அப்போ யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன் அப்படின்னு சொன்னா, யார் ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு அதை பெற்றுக்கொண்ட அந்த மனுஷன் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதுதான் வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். இப்போ செய்தி முடிந்த பிறகு நாம் ஜெபிக்க போகிறோம். இவைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஸ்டாண்டர்டாக நம்ம எல்லாரும் பொதுவான ஜெப குறிப்புகள் இருக்கிறது. சமாதானத்துக்காக ஜெபிக்க போகிறோம், சரீர சுகத்திற்காக ஜெபிக்க போகிறோம், குறைவுகள் நீங்குவதற்காக ஜெபிக்க போகிறோம், நித்திய ஜீவன் ரட்சிப்புக்காக ஜெபிக்க போகிறோம்,
அப்போது நான் ஜெபிக்க போகிற இந்த எல்லா நன்மைகள், இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் ஏற்கனவே சிலுவையிலே செய்து முடித்து சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்பது தான் உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமேன். அப்போது சரி, எல்லாத்தையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஏன் தடைபடுகிறது? ஏன் இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ஏன் வரலை? ஒன்று, ஏன் தாமதிக்கிறது என்கிற கேள்வி இருக்கிறது இல்லையா? எல்லாத்தையும் சம்பாதித்து வச்சுருந்தேன்னா நான் அந்த அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நான் இன்றைக்கு அனுபவித்து கொண்டு இருக்க வேண்டுமே, ஏன் தாமதிக்கிறது? இந்த எல்லா நன்மைகளும் நான் ஏற்கனவே சொன்னதை போல் இந்த எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் ஒரு வாயில் வழியாகத்தான் உள்ள வருகிறது. அந்த வாயில் என்பது என்னது? மன்னிப்பு என்கிற அந்த வாசல் வழியாகத்தான் வருகிறது. அப்போது எவ்ரி அன்கன்ஃபஸ்டு சின், எவ்ரி அன்ஃபர்கிவன் சின் is an entrance to the blessings what Jesus has earned on the cross. நம்முடைய வாழ்க்கையில் நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் இப்போ எல்லாருமே நாம் தவறு செய்கிறோம். இதில் யாரும் விதிவிலக்குகளை மனுஷனாக பிறந்த எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு காரியங்களை சிறிதும் பெரிதும் ஏதாவது ஒன்று இதில் இதை நான் உணர்ந்து இதை நான் அறிக்கை செய்து இதை நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளாத பட்சத்தில் இது என்ன ஆகிறது என்று சொன்னால், உள்ளே வருகிற ஆசீர்வாதத்திற்கு அது தடையாய், அது ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக அது நிற்கிறது என்பதை தான் இந்த வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கணும். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களில் நாம் அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை எது? சொல்லுங்கள். நம் ஜெபங்கள் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஆமேனா? என்ன வார்த்தை பேசுகிறோம்? ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், அம்மாவை ஆசீர்வதியும், அப்பாவை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் சொல்லி. அப்போது இது யாருமே விதி விலக்கு இல்லை. இது தவறு என்று நான் சொல்லவில்லை. நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை நாம் கேட்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போது இது ஆசீர்வாதத்தினாலே நம்முடைய ஜெபங்கள் நிறைந்திருக்கிறதுல எந்த ஒரு வேற்றுமையான ஒரு கருத்து இல்லை. அப்போது பொதுவாக நாம் பார்க்கும்போது நம்முடைய ஜெபங்கள் ஆசீர்வாதம் என்ற வார்த்தையினால் நிறைந்திருக்கிறது. சரிங்களா? இப்போது இதில் நம்முடைய ஜெபங்களில் நம்ம ரொம்ப ரேராக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை எது சொல்லும் பார்ப்போம். சில நேரத்தில் பயன்படுத்துகிறதே இல்லை. அந்த வார்த்தை நம்ம வாயில் வரதே இல்லை சில நேரத்தில். இது என்ன வார்த்தை? மன்னிப்பு. நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய சமீபத்தில் நாம் ஜெபித்த ஜெபங்களில், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, ஆண்டவரே இதை நான் செஞ்சிருக்கக்கூடாது, இதை நான் சொல்லியிருக்கக்கூடாது, இப்படி நான் நடந்திருக்கக்கூடாது, நான் ஜெபிக்கிற பொழுது என் கண் முன்னாக நிற்குது இல்லையா, ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சமீபத்தில் நாம் ஜெபித்த யாராவது ஒருவர் நெஞ்சில் கை வைத்து நாம் சொல்ல தான் பார்ப்போம். ஏன் வரல? ஆசீர்வாதம் என்கிற வார்த்தை அதிகமாக வருகிறது. ஆண்டவரே என்னை மன்னியும் என்கிற வார்த்தை எப்பாவது ஒரு முறை வருகிறது. கம்யூனியன் எடுக்கும்போது வருது இல்லை, எப்பயாவது ஒரு முறை வருது ஜெபத்தில். அது ஏன் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஏற்கனவே சொன்னதை போல் இந்த ஆசீர்வாதத்திற்கும் மன்னிப்புக்கு தான் டைரக்டான தொடர்பு இருக்கிறது. அப்போ எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் இந்த மன்னிப்பு என்கிற வார்த்தை கூடவே வரணும். நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையா? ஓகே. அப்போது இது பொதுவாக தான் சொல்கிறேன், என்னையும் சேர்த்து நான் சொல்கிறேன். அவனுடைய வார்த்தையை நான் பேசி கொண்டு இருக்கிறேன் இல்லையா? என்னையும் சேர்த்து நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். ஏனென்றால் நாம் எல்லாரும் ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதம் இந்த மன்னிப்பு என்கிற இந்த வாசல் வழியாகத்தான் வருகிறது என்பதை வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆனாலும் என்னுடைய ஜெபங்களில் ஆண்டவரே என்னை மன்னியும் என்ற வார்த்தை எனக்கு வரல. ஏன்? மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நான் தவறு செய்திருக்கிறேன் என்கிற உணர்வே எனக்கு இல்லை. அப்படி தானே? நான் பேசுனது கரெக்டு, நான் நடந்தது கரெக்டு, நாளைக்கு நான் பேச போகிறதும் கரெக்டு. எப்படி? இந்த உணர்வு இது இட் இஸ் யூனிவர்சல். நான் இன்க்ளூடிங் மீ, எல்லாருக்கும் இருக்கிறது இது. அப்போது தவறு செய்கிறேன் என்கிற உணர்வு இல்லாத பட்சத்தில் நான் எப்படி மன்னிப்பு கேட்க முடியும்?
நான் தான் தப்பே செய்யலையே, நான் எதுக்கு மன்னிப்பு கேட்க போகிறேன்? ஐம் டாக்கிங் டு ஆண்டவரிடத்திலே நாம் பேசுகிற காரியத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். இல்லை, நாம் தனியாக தானே ஜெபிக்கிறோம். நாமளும் ஆண்டவருக்கு மாத்திரம் தான் நம்முடைய தனிப்பட்ட ஜெபம். நம்ம தனிப்பட்ட ஜெபத்தில் தான் நான் பேசுகிறேன். அப்போது நான் தவறு செய்கிறேன் என்கிற உணர்வே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது. அப்படி என்ன ஆகுறது அப்படின்னா, நான் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் நான் செய்த தவறுகள் எல்லாம் எந்த அக்கௌண்ட்டில் இருக்கிறது? எல்லாம் ஆர்கியூவில் இருக்குது. அதாவது என்ன சொல்கிறது, அது ஒரு தனி ஃபோல்டரில் இருக்குது. அவைகள் எல்லாம் மன்னிக்கப்படாத பாவங்கள், மன்னிக்கப்படாத. இப்போ இதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, இதெல்லாம் அதுதானே வாசல். ஆசீர்வாதம் அது வழியே தான் உள்ளே வரணும். அப்போ இதெல்லாம் அந்த வாசலில் ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று அப்படி நிற்குது. இதற்கு யாரும் விதிவிலக்கு இல்லை, விசுவாசிகளும் விதிவிலக்கு இல்லை, எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை என்பதைத்தான் நான் சொல்கிறேன். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனிதன் என்று சொல்லப்பட்ட தாவீதினுடைய வாழ்க்கையிலே இது நடந்தது. அப்போது தாவீது என்ன பண்ணார்? தாவீது விபச்சாரம் பண்ணார். முதலாவது விபச்சாரம் பண்ணிவிட்டு அந்த விபச்சாரத்தை மூடி மறைப்பதற்காக அடுத்து ஒரு கொலை பண்ணார். இப்போது இவ்வளவு பெரிய பாதகம், இவ்வளவு பெரிய ஒரு டெலிபரேட்டான ஒரு சின் யார் செஞ்சது? இது தாவீது ராஜா, தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்ற தாவீது செஞ்ச தவறு இது. தெரியாமல் செஞ்சிட்டேன்னு சொல்ல முடியாது. தெரியாமல் நான் கொலை பண்ணிட்டேன், தெரியாமல் ஒரு விபச்சாரம் பண்ணிட்டு சொல்ல முடியாது. இதெல்லாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு தாவீது செஞ்சார். இதை செஞ்சுட்டு எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் இருந்தார். ஆமாவா இல்லையா? இந்த பாவங்கள் எல்லாம் செய்து முடிந்து இதுக்கு அடுத்து உரியாவை காலி பண்ணணும். அடுத்து சண்டை எப்போ வரப்போகிறது? சண்டை இவர் நினச்சா சண்டை வராது இல்லையா? இப்போ யுத்தம் எப்போ வரப்போகிறது? இந்த யுத்தத்தில் அடுத்த ஃபஸ்ட்டு பெட்டாலியனில் உரியாவை நிற்க வை. இந்த பிளானிங், இதெல்லாம் திடீர்னு ஓவர் நைட்டில் நடந்த விஷயம் கிடையாது. இதெல்லாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு செய்த காரியம். எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி வருகிறதும் போகிறதுமாகத்தான் தாவீது இருந்தார். அப்போது இந்த காரியம் நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். இது இட் இஸ் பாசிபிள். ஒரு விசுவாசிக்கும் சரி, ஒரு ஊழியக்காரனுக்கும் சரி, இவ்வளோ பெரிய தெய்வ மனுஷனுக்கும் சரி, he can commit a deliberate sin and he can still come and worship the Lord, and he can still participate in the service, he can still take part in the communion, and he can just go without any realization. It is possible அப்படின்னு சொல்லி இந்த காரியம் நடக்கிற பொழுது இது இப்படி நடந்திருக்கிறது என்பது இன்றைக்கு நமக்கு ஒரு எச்சரிப்பு. இட் இஸ் பாசிபிள். ஒரு மனிதனை பார்த்து நம்ம மேற்புறமாக நம்ம பார்த்து இதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். எல்லாம் நடக்கிற செய்திகள் இல்லை, யூடியூப்புகள் எல்லாம் நம்ம பார்க்குறோம். அது பாசிபிள். எப்படி ஒரு தேவ மனுஷன், எப்படி ஒரு விசுவாசி, எப்படி ஒரு இப்படி நடக்க முடியும்? எல்லாம் முடியும். அது ஆண்டவருக்கு மாத்திரம்தான் தெரியும். எல்லாம் டெலிபரேட்டான காரியங்களை செய்துவிட்டு ஒன்றுமே உணராமல். அப்போ உணர்வு வந்தால் தானே நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிக்க முடியும், மன்னிப்பு கேட்க முடியும். ஏன் மன்னிப்பு என்ற வார்த்தை வரவில்லை? உணர்வு வரல. உணர்வு வரல. அப்போது தாவீதுக்கு எப்போ உணர்வு வந்தது? கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசனை அனுப்பி, நாத்தான் தீர்க்கதரிசன் உட்காந்து அவருக்கு ஒரு கதையை சொல்லி, இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு, அப்போ அந்த கதையை சொல்லி முடித்த உடனே தாவீதுக்கு பயங்கரமான, யார் அந்த மனுஷன்? அப்போ நாத்தான் சொல்கிறாரு, நீயே அந்த மனுஷன். அப்போது நீ தான் அந்த மனுஷன் என்று சொன்ன பிறகுதான் என்ன வருது? உணர்வு வருது. எப்படிங்க அது? ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? வேதத்தை முக்கியமான வேத தீர்க்கதரிசன வார்த்தைகளை சங்கீதமாய் பாடினவன், எப்போதும் துதித்து ஆராதித்து கொண்டிருந்த மனுஷன், ஆண்டவரே சாட்சி கொடுத்த ஒரு மனுஷன். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனால் இது சாத்தியம் என்று சொன்னால் நீங்களும் நான் எந்த மூளைக்கு? இன்றைக்கு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற விசுவாசிகள் எந்த மூளைக்கு? இல்லையா? அப்போது மன்னிப்பு என்கிற வார்த்தை ஏன் வரல அப்படின்னா, உணர்வு வரல. நான் தப்பு பண்ணியிருக்கிறேன்ற உணர்வு வரல. ஸோ தாவீதுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு நாத்தான் தீர்க்கதரிசனை அனுப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய லைஃப்பில்
நாத்தான் தீர்க்கதரிசி வேலையை யார் செய்து கொண்டிருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் கண்டித்து உணர்த்தி கொண்டு இருக்கிறார். யாரும் விதி விலக்கில்லை, யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரை ஆராதிக்கிற, பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அன்றாடம் நாத்தான் தீர்க்கதரிசி செய்த வேலை ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டு இருக்கிறார். அப்போ உணர்வு வர வேண்டியது யாருக்கு? நமக்கு உணர்வு வரணும். அப்போ உணர்வு வந்தால்தான் நான் மன்னிச்சிடுங்க ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்க முடியும். அப்படி நான் மன்னிப்பு கேட்டால்தான் கதவு திறக்கும். அது கதவு திறந்தால்தான் சிலுவையில் அதுக்கு அடுத்த ஆண்டவர் சம்பாதித்த எல்லா ஆசீர்வாதங்களும் உள்ளே நுழையும். சங்கீதம் 19:12-13 வாசி. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும். அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். ஆமென். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே, எனக்கு உணர்வை தாரும். இதே தாவீது உணர்வு இல்லாமல் தான் நான் இந்த பாவங்கள்லாம் நான் செஞ்சிட்டேன். செஞ்ச பிறகும் உணர்வு இல்லை, செய்யறதுக்கு முன்னாடி உணர்வு இல்லை. எனக்கு உணர்வை தாரும். அப்பொழுது நான் எப்படி இருப்பேன்? பெரும் பாதகத்திற்கு நான் நீங்களாகி இருப்பேன். பெரும் பாதகம் என்னுடைய வாழ்க்கையில் உள்ள நுழையாதபடிக்கு நான் சின்னதாக ஒரு தவறு, ஒரு எரர், நம்முடைய பாவம் இட் ஸ்டார்ட்ஸ் வித் அன் எரர், தென் இட் கோஸ் டு அ மிஸ்டேக், தென் இட் கோஸ் டு அ சின், தென் இட் கோஸ் டு டிரான்ஸ்கிரஷன், இனிக்விட்டிஸ், பெரிய பெரிய பெயர்களெல்லாம் அதுக்கப்புறம் வருது. அப்போது உணர்வு எப்போ வரணும்? உணர்வை ஆண்டவர் எப்போ கொடுப்பாரு? பெரிய பாவத்தில் தொப்புன்னு விழுந்ததுக்கப்புறம் கொடுப்பாரா? சின்னதாக ஒரு வார்த்தை வாயில் வந்த உடனே கொடுப்பாரா? ஆவியானவர் மெல்லிய சத்தத்தோடு பேசுகிறவர். ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது ஹோலி ஸ்பிரிட் இஸ் இன்டராக்டிங் வித் மீ என்கிற உணர்வு வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லை. இப்போது மீண்டும் லூக்கா 23 நான் முதல் வாசித்த வசனத்தை நம்ம ஒரு விசை கூட நான் வாசிப்போம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. இவர்கள் அறிந்து செய்தாங்களா, அறியாமல் செய்தாங்களா? சிலுவையிலே ஆண்டவரை ஒப்பு கொடுத்தார்கள். இப்போ ஆண்டவரை படுத்தின பாடு, இது எல்லா பாடுகளும் அதை செய்தவர்கள் அறிந்து செய்தார்களா, அறியாமல் செய்தார்களா? எல்லாம் டெலிபரேட்டாக செய்த பாவம், எல்லாம் அறிந்து செய்த பாவம். இப்போ அந்த அறிந்து செய்த பாவத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அறியாமல் செஞ்சிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. இப்போ இன்றைக்கி நம்ம பிள்ளைகள் ஏதாவது ஒரு தவறு செய்தாங்கன்னா, பக்கத்து வீட்டில் போய் ஏதாவது வம்பு பண்ணுறாங்க, இல்லை ஸ்கூலில் ஏதாவது தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு தெரியும், நம்ம பிள்ளையை பற்றி தெரியும் இல்லையா? வீட்டில் பண்ணதான் அங்கே போய் பண்ணுறான். அப்போது நம்ம போய் பேசும்போது என்ன சொல்கிறோம்? தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சிடுங்க. இவன் தெரிஞ்சு பண்ணான்றது நமக்கும் தெரியும், டீச்சருக்கும் தெரியும், அவன் பண்ண பையனுக்கும் எல்லாருக்குமே தெரியும். அப்போது இப்போ தெரியாமல் பண்ணிட்டான் அப்படின்னோடனே ஓகே, சரி போங்க. தகப்பனை போல ஆண்டவர் நமக்காக நாம் தெரிந்து டெலிபரேட்டாக திட்டமிட்டு செய்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பிதாவின் இடத்துல நமக்காக ஜெபிக்கும் பொழுது தெரியாமல் பண்ணிட்டாங்க. இப்போது பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கும் பொழுது ஏன் ஆண்டவர் பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்றதோடு நிறுத்தியிருக்கலாம் இல்லையா? இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே, இந்த அறியாமல் செஞ்சிட்டாங்கன்ற வார்த்தையை ஆண்டவர் ஏன் பயன்படுத்துகிறார்? ஆண்டவர் பயன்படுத்துகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு முகாந்திரம் இருக்கிற, ஒரு சத்தியம் இருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு மனுஷன் தெரிந்து ஒரு மனுஷன் பாவம் செய்தானால் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. நியாயப்பிரமாணத்தில் மன்னிப்பு கிடையாது. ஆனால் அதில் ஒரு சப் கிளாஸ் ஆண்டவர் வச்சுருந்தார். ஒரு மனுஷன் அறியாமல் செய்த பாவம், ஒரு மனுஷன் அறியாமல் ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அவனை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் அடைக்கல பட்டணங்களை செய்து வச்சிருந்தார். உபாகமம் 19ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனத்தை வாசிங்க.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்க கொடுக்கும் உன் தேசத்தின் நடுவிலே உனக்காக 3 பட்டணங்களை பிரித்து வைக்க கடவாய். கொலை செய்தவன் எவனும் அங்கே ஓடி போகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சுதந்தரிக்க பண்ண போகிற உன் தேசத்தின் எல்லையை நீ 3 பங்காக பகுத்து அதற்கு வழியை உண்டு பண்ண கடவாய். கொலை செய்து அங்கே ஓடிப்போய் உயிரோடு இருக்கத்தக்கவன் யார் என்றால் தான் முன்னே பகைத்திராத பிறனொருவனை மனதறியாமல் கொண்டவன் தானே. அந்த பட்டணத்தில் இருக்கக்கூடியவன் யார் என்றால் பிறனை மனதறியாமல், தெரியாமல், திட்டமிடாமல், பை ஆக்சிடென்ட் தெரியாமல் வந்து யார் தப்பு பண்ணியிருக்கானோ அவர்களெல்லாம் இந்த பட்டணத்தில். அப்போ அவன் அந்த பட்டணத்துக்குள்ளாக இருக்கிற வரைக்கும் அவன் சேஃபு. அந்த பட்டணத்துக்கு வெளியில் வந்தான்னா இந்த கட்டளைக்கு அவன் நீங்களாக இருப்பான். அப்போது அவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை ஆண்டவர் கொடுக்குறார். ஏன்னா தெரியாமல் பண்ணிட்டான். அப்போ அந்த வருஷத்தினுடைய பிரதான ஆசாரியன் மறிக்கும் வரைக்கும் வந்து அவன் அதுக்குள்ளாக இருக்கலாம். அப்படி நிறைய ஒரு சப் கிளாஸ் வந்து ஆண்டவர் அங்கே வச்சுருந்தார். சரி, அதுக்கு அடுத்து இன்னொரு 3 பட்டணங்களை உண்டு பண்ணுவாயாக. 10, 11, 12 வாசிங்க. அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தின் குற்றமில்லாத இரத்தம் சிந்தப்படுகிறதுனால் உன்மேல் இரத்த பழி சுமராதபடிக்கு இந்த 3 பட்டணங்களும் அல்லாமல் இன்னும் 3 பட்டணங்களை ஏற்படுத்த கடவாய். ஒருவன் பிறனொருவனை பகைத்து அவனுக்கு பதிவிருந்து அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவன் சாகும்படி அவனை அடித்து இந்த பட்டணங்களில் ஒன்றில் ஓடி போய் இருப்பானாகில் அந்த பட்டணத்தின் மூப்பர்கள் ஆள் அனுப்பி அங்கே இருந்து அவனை கொண்டு வரும்படி செய்து அவன் சாகும்படிக்கு அவனை இரத்தப்பழி வாங்குகிறவன் கையில் ஒப்பு கொடுக்க கடவர்கள். அவன் அந்த பட்டணத்தில் கண்டுபிடிக்கப்படும் பொழுது அவனை பிடித்து அவன் நியாயம் விசாரிக்கப்பட்டு அவன் தண்டிக்கப்படுகிற வரைக்கும் வந்து அவனை அந்த 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 அப்படிப்பட்ட மனுஷர்கள் அந்த பட்டணத்தில் இருக்கணும். இப்போ இந்த பட்டணத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே வந்து என்ன கிடையாது, மன்னிப்பு. அவனுக்கு விசாரிக்கப்பட்டு அவனுக்கு உரிய தண்டனை அவனுக்கு வழங்கப்பட வேண்டும். இதுதான் வந்து நியாயப்பிரமாணம். அப்போது இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்திற்கு உட்பட்டவராக பிறந்தார் இல்லையா? ஆண்டவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் ஈஸ் அண்டர் த லா, இஸ் தேர் டு ஃபுல்ஃபில் த லா ஃபார் அஸ். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரை தவிர வேறு ஒருவனும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடிக்கவில்லை. அப்போது அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற வரைக்கும் அவர் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராக இருந்தார். அப்போது ஆண்டவர் நமக்காக வந்து ஒரு ஜெபம் வந்து பிதாவினிடத்தில் ஏறெடுக்கிறார், நமக்காக பரிந்து பேசுகிறார். அப்படி பரிந்து பேசுகிற பொழுது நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் வந்து ஆண்டவரோட பிரேயர் இருக்கணும். நியாயப்பிரமாணத்திற்கு வெளியாக வந்து ஆண்டவர் பிரேயர் பண்ண முடியாது. இன்றைக்கும் வந்து அது நமக்கு அப்போ இன்றைக்கும் வந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படி நாம் கேட்கிற ஜெபங்கள் கேட்கப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் அப்பொழுது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆண்டோட வார்த்தையின்படி தான் நம் ஜெபங்கள் இருக்கணும். அப்போ நமக்காக ஆண்டவர் வந்து இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த 2 பட்டணங்கள் இருக்கிறது இதாகவே ஆண்டவருக்கு தெரியும், தெரிஞ்சு தான் இதை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் தெரிந்து செய்த பாவத்தை தெரியாமல் செய்த பாவமாக ஆண்டவர் மாற்றுகிறார். அப்போது தெரிந்து பாவம் செய்தவர்களெல்லாம் இருந்த பட்டணத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஆண்டவர் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு? இந்த அடைக்கல பட்டணத்துக்கு ஆண்டவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறார். அப்பொழுது தான் வந்து பிதா வந்து இந்த ஜெபத்தை கன்சிடர் பண்ணுவார். நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்க மாட்டார். அப்போது தெரிஞ்சு பண்ணவங்களை எப்படி நீங்கள் வந்து தெரியாமல் பண்ண அந்த பட்டணத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னா, அதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் மாத்திரமே செய்ய முடியும். வேறு யாருக்கும் அந்த அதிகாரம் இல்லை. ஏன்? அவர்தான் அவருடைய திரு ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிற, திரு ரத்தம் சொட்டி கொண்டிருக்கிறது. எவ்ரி ட்ராப் தட் இஸ் ஃபாலிங் ஆன் த கிரவுண்ட் இஸ் த பேமெண்ட் ஃபார் அஸ். தெரிந்து செய்த பாவங்கள், திட்டமிட்டு செய்த பாவங்கள், பிறனுக்கு விரோதமாக திட்டமிட்டு பதிவிருந்து செய்த பாவங்கள், பிளான் பண்ணி செய்த பாவங்களை தான் அங்கே போட்டிருக்கு. ஸோ இப்படிப்பட்ட பாவங்களை வந்து செய்தவனை வந்து தெரியாமல் செஞ்சிட்டான்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்னா, அதற்குரிய பெனால்ட்டியை வந்து நான் கட்டுறேன். ஆண்டவர் சிந்தின ஒவ்வொரு திரு ரத்தமும் வந்து தெரிந்து டெலிபரேட்டாக செய்த பாவத்துக்கான அவர் விலைக்கரையும் செய்திருக்கிறதுனால இவர்கள் எல்லாரையும் வந்து ஆண்டவர் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆண்டவர் என்ன சொன்னார், இவர்கள் தாங்கள் செய்கிறது தெரியாமல் வந்து ஆண்டவர் செஞ்சிட்டார். ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்த எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஒரு வாய்க்கால் மன்னிப்பு என்கிற அந்த
வாசல். நாம் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் ஆண்டவர் நம் பாவங்கள் எல்லாம் மன்னித்து ஆண்டவர் நம்மை கழுவி நம்மை ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றினார் என்பது உண்மை இல்லையா? நம்ம ரட்சிக்கப்பட்டோம் 20 வருஷத்துக்கு முன்பாக 30 வருஷத்துக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டோம், என் பாவங்கள் எல்லாம் நான் அறிக்கை செய்துட்டு தான் நான் ஆண்டவருடைய பிள்ளையானேன். இப்போ நீங்கள் திரும்பவும் பாவத்தை அறிக்கை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இதை நமக்கு இதை ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், ஒரு சின் கான்ஷியஸ், ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் உண்டாக்குகிறதற்கான காரியங்கள் இல்லை. இது நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மை, நாம் பாவங்களை அறிக்கை செய்தது உண்மை. அந்த அறிக்கை செய்த பொழுது ஆண்டவர் நம்மை பரலோக வாசியாக நம்மை மாற்றிவிட்டார், ஆண்டோருடைய பிள்ளையாக நம்மை மாற்றிவிட்டார் என்பது உண்மை. ஆனால் அன்றாடம் நாம் செய்கிற தவறுகள், அன்றாடம் நாம் செய்கிற தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் நாம் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அனுதினமும் ஆண்டவர் ஆவியானவர் உணர்த்தும் பொழுது எல்லாம் நாம் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது உண்மை. ஒவ்வொரு முறை நாம் பாவம் செய்கிற பொழுது நாம் யாருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம்? பரலோகத்துக்கு விரோதமாய் பாவம், ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறோம். ஒருவேளை நான் செய்கிற தவறு ஒரு சகோதரனுக்கு விரோதமாகவும், என் உடன் பிறந்தவர்களுக்கு விரோதமாகவும், ஒரு மனுஷனுக்கு விரோதமாகவும், ஒரு ஃப்ரெண்டுக்கு விரோதமாக நான் செய்யலாம். ஆனால் நான் உண்மையாகவே யாருக்கு விரோதமாய் செய்கிறேன்? பரத்துக்கு விரோதமாய் செய்கிறேன், பரலோகத்துக்கு விரோதமாய் நான் செய்கிறேன். லூக்கா 15:18 வாசி. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். யாருக்கு விரோதமாய் பாவம் செய்தானா? முதல்ல அவன் என்ன சொல்றான்? பரத்துக்கு விரோதமாய் இவன் பாவம் செய்தது தகப்பனுக்கு விரோதமாய். தகப்பனிடத்தில் சண்டை போட்டு சொத்தை திருப்பி வாங்கி வாங்கி சென்று தகப்பனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழித்து தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தான். ஆனால் அவன் சொல்லும் போது என்ன சொல்றான்? நான் முதலாவது பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்தேன், அடுத்து உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன். அப்போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் யாக்கோபு நிருபத்தில் நாம் வாசிக்கிறோம். நமக்கு வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கிருந்து உண்டாகிறது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்தில் இறங்கி வருகிறது. அப்போ நான் பாவம் செய்யும்பொழுது, பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யும் பொழுது அங்கிருந்து தானே ஆசீர்வாதம் வருது. அப்போ அங்கிருந்து ஆசீர்வாதம் வரும்பொழுது நான் அதுக்கு விரோதமாகவே நான் பாவம் செய்யும் பொழுது அப்போ ஆசீர்வாதம் எப்படி இறங்கி வருகிறது? இல்லையா? லாஜிக் இல்லை இல்லையா? ஆகவே தான் ஒவ்வொரு முறையும் அந்த அந்த உணர்வு இருக்கும்பொழுது நான் செய்கிற தவறு மனைவிக்கு விரோதமாய், புருஷனுக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், என் உடன் பிறந்தவர்களுக்கு விரோதமாய் ஒரு வேளை நான் செய்யலாம், தவறு செய்யலாம். ஆனால் அதற்கு முன்பாக அந்த உணர்வு, நான் முதலாவது யாருக்கு விரோதமாய் செய்கிறேன்? பரலோகத்துக்கு விரோதமாய் நான் செய்கிறேன், ஆண்டவருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்கிறேன். அந்த ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் போதும். துணிகரமான பாவங்களுக்கு நிச்சயமாக நம்மால் விலகி காத்துக்கொள்ள முடியும். சங்கீதம் 51:4 வாசிங்க. சங்கீதம் 51:4. தேவரீர் ஆமீன். தாவீது 51ஆம் சங்கீதம் இந்த பாவ மன்னிப்புடைய சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது அவர் பாடும் பொழுது அவர் சொல்றாரு, தேவரீர் யாருக்கு விரோதமாய் செய்தேன்? நீர் ஒருவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்தேன், உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். இது பாவம் செய்கிறதுக்கு முன்பாக இந்த உணர்வு இல்லை. அப்போ ரியலைசேஷன் வருது. எப்படி வருதுன்னா, இந்த பாவங்கள் எல்லாவற்றையும் நான் உமக்கு விரோதமாய் நான் செய்திருக்கிறேன். ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்த எல்லா நன்மைகள், எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த மன்னிப்பு என்கிற அந்த வாசல் வழியாகத்தான் உள்ளே விடுகிறது. எவ்ரி unforgiven sin, every unconfessed sin நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாயிலை அடைத்து கொண்டிருக்கிறது என்பதை தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சரி, முதலாவது ஆண்டவர் சிலுவையில் என்னென்ன ஆசீர்வாதங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இது ஒவ்வொரு ஆசீர்வாதமும் மன்னிப்போடு கூட எப்படி தொடர்பு உண்டாயிருக்கிறது. மன்னிப்பு தான் இந்த ஆசீர்வாதத்தினுடைய காரியங்கள், வாசல் என்பதை நாம் ஒரு சில காரியங்களை வாசித்து நாம் முடிக்கலாம். முதலாவது சரீர சுகமும் ஆண்டவர் கொடுத்த மன்னிப்பும், இது ரெண்டும் டைரக்டாக கனெக்ட் ஆகி இருக்கிறது. சங்கீதம் 103:3 வாசிங்க.
103 சங்கீதம் 3 வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஆமென். போதும் sister. அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி. அப்போ அங்கே மன்னிப்பு வருகிறது, அதுக்கு அடுத்து ஹீலிங் வருகிறது. அப்போ ஹீலிங் அண்ட் ஃபர்கிவ்னஸ் இது ரெண்டுமே வந்து டைரெக்டாக தொடர்பு படுத்தப்பட்டிருக்கிறது. வேதத்தில் நிறைய வசனங்கள் இருக்கிறது. வாசிப்போம். ஏசாயா 33:24. வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். ஆமென். நான் வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி இந்த நகரவாசிகள் சொல்லுவதில்லை. ஏனென்றால் அவர்களுடைய அக்கிரமங்கள், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வந்து அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து, அவனை எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஹீலிங்காக கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் பார்த்து முதலாவது சொன்ன வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டிருக்கிறது. பாவங்கள் மன்னிக்கப்படாத பட்சத்தில், பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது தான் வந்து ஹீலிங்கோடைய முதலாவது ஒரு ஸ்டெப் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்க்கணும். இப்போ நமக்கு என்ன கேள்வி வருதுன்றா, அப்போ வருகிற வியாதியெல்லாம் பாவத்தினால்தான் வருகிறதா அப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இப்போது வியாதிகள் வருகிறதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலக காரியங்கள், சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு தெரியும். வியாதிகள் பல காரணங்களாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அப்போது வருகிற வியாதிக்கு எல்லாமே வந்து நான் செய்த பாவம்தான் அப்படின்னு சொல்கிறது, அது வந்து 100% ட்ரூ கிடையாது. ஆனால் என்னுடைய வியாதிக்கு வருகிற அந்த சரீர சுகத்திற்கு என்னுடைய அன்ஃபர்கிவன் சின் வந்து அதுக்கு ஒரு ஸ்டம்பிளிங் பிளாக்காக இருக்கிறது என்பது உண்மை. அதைத்தான் வந்து இந்த வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அன்றாடம் வந்து நாம் ஆண்டவரிடத்திலிருந்து ஏதோ ஒரு காரியத்திற்காக நாம் மன்னிப்பை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் வந்து ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறார், ஆசீர்வாதத்தை அனுப்புகிறார். அப்போ ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை அனுப்பும் பொழுது நம்முடைய லைஃப்பில் வந்து நாம் எதை உணர வேண்டும் என்று சொன்னால், ஒரு வேளை என்னுடைய சரீர சுகத்திற்கும், என்னுடைய ஆசீர்வாதத்திற்கும், என்னுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், என் குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்திற்கும் நான் செய்த தவறு, என்னுடைய சிறிய தவறாக இருக்கலாம், பெரிய தவறாக இருக்கலாம், அது ஒரு தடையாய் இருக்கிறதா என்பதை தான் வந்து நாம் இங்கே யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் வந்து ஏற்கனவே சொன்னதை போல மன்னிப்பு என்கிற வார்த்தை நம்முடைய ஜெபங்களில் நிச்சயமாக இருக்க வேண்டும். இட் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு த பிளெஸ்ஸிங், இட் இஸ் டைரக்ட்லி லிங்க் டு த கிராஸ். ஆண்டவர் முதலாவதாக நமக்கு மன்னிப்பை தான் ஆண்டவர் வழங்கினார். ஆண்டவர் வந்து நமக்கு பரமண்டல ஜெபத்தை ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த பொழுது, ஆண்டவர் பரமண்டல ஜெபத்தில், பரமண்டல ஜெபம் என்பது அது ஒரு மாடல் ப்ரேயர். நம்முடைய ஜெபங்களிலே வந்து இந்த பரமண்டல ஜெபத்தினுடைய சாயல் இருக்க வேண்டும், அதனுடைய சாராம்சம் இருக்க வேண்டும். அப்போது அதில் வந்து ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வாசிங்க அந்த வசனத்தை. லூக்கா 11:4 11:4. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே, எங்களை சோதனைக்கு போதும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களுக்கு கடன்பட்டவர்களை மன்னிக்கிறோமே. இது வந்து நம்ம ஜெபம் வந்து அன்றாடம் ஜெபிக்கணும் இல்லையா? அப்படி தானே ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இதை விடாமல் ஜெபம் பண்ணு. அப்போ ஒவ்வொரு முறை ஜெபம் பண்ணும் பொழுதும் இந்த மாடல் ப்ரேயர் தான் அங்கே இருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்முடைய ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் என்ன வார்த்தை இருக்கணும்னு சொல்கிறார் ஆண்டவர்? மன்னியும் என்ற வார்த்தை இருக்கணும். அன்றண்டுள்ள அப்பத்தை எனக்கு தாரோம், அன்றண்டுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரோம். அது நடக்குது இல்லையா? ஆண்டவர் கொடுக்குறார். அன்றன்றைக்கு எனக்கு மன்னிப்பை தாரோம் அப்படின்னு கேட்கணும் இல்லையா? அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல. அப்போது இதில் வந்து நம்ம பார்க்கும்பொழுது, மன்னியும் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும், நாங்களும் மன்னிக்கிறோமே. எப்படி? அவர் ஃபர்கிவ்னஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஹவு வி ஃபர்கிவ் அதர்ஸ். மன்னிக்கிறோமே அப்படின்னு என்ன அர்த்தம்? என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. எவ்ரிடே வி ஃபர்கிவ். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மன்னிக்கிறோமே ஆண்டவரே. ஜெபத்தில் நம்ம உண்மையாக பேசணும் இல்லையா? உண்மையாக சொல்லணும் இல்லையா? ஒவ்வொரு நாளும் நாங்கள் மன்னிக்கிறோமோன்னு எங்கே மன்னிச்சிருக்கிறோமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ ஏன் மன்னிக்க முடியல அப்படின்னா, மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்கிறோமே. we receive forgiveness and we give forgiveness.
நம்ம ஏன் வந்து ஃபர்கிவ்னஸ் கொடுக்க முடியல, ஏன் மன்னிப்பை கொடுக்க முடியலன்னா we didn't receive. Unless we receive, we cannot give. மன்னிப்பு மாத்திரம் இல்லை, எவ்ரி blessing. காணிக்கை நம்ம கொடுக்குறோம். எப்படி கொடுக்குறோம்? ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்கே நாங்கள் கொடுக்குறோம். ரோமர் 5:5 படி, நேற்று பாஸ்டர் சொன்னார், ரோமர் 5:5 படி தேவனுடைய அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த அன்பு பரிசுத்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளாக ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பு ஊற்றப்படும் பொழுது, அது ஊற்றப்பட்டால்தான் நாம் மற்றவர்களுக்கு அன்பு கூற முடியும். ஏன் மன்னிக்க முடியல, ஏன் அன்பு கூற முடியலன்னா we didn't receive from God. ஆகையினால கொடுக்க முடியல, இருந்தால் தானே கொடுக்க முடியும். தாவீது சொல்லும் பொழுது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்போ நிரம்பி வழிகிற பாத்திரத்திலிருந்து அது தானாக வழிந்து ஓடும், எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லை. அப்போது அன்றாடம் வந்து நாங்கள் எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்கிறோமே. இது வந்து அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ வந்து நம்முடைய ஹீலிங் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு த ஃபர்கிவ்னஸ். ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற மன்னிப்பு. பாவம் செய்யாதவர்கள் இல்லை, தவறு செய்யாதவர்கள் இல்லை. ஏனென்றால் பாவத்துக்கான ரெமெடி ஆண்டவர் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டாரு. அதை ரிசீவ் பண்ண வேண்டியதுதான் நம்முடைய வேலை. அதை ரிசீவ் பண்ண வேண்டியதுதான், மன்னியும் என்று கேட்க வேண்டியதுதான் நம்முடைய வேலையை தவிர மன்னிப்பை நாம் உருவாக்க போகிறதில்லை. He has already earned it on the cross. சரி, ஆண்டவர் இரண்டாவது சிலுவையிலே சம்பாதித்தது வந்து நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானத்திற்கும் மன்னிப்புக்கும் உள்ள தொடர்பு, the forgiveness and peace. தானியேல் 9ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வசனங்களை வாசிப்போம். தானியேல் 9, 2 முதல் 4. தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேலுடைய ஜெபம். நான் எருசலேமின் பாழ்கடிப்புகள் நிறைவேறி தீர 70 வருஷம் செல்லும் என்று கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசியோடைய சொல்லிய வருஷங்களின் தொகையை புஸ்தகங்களால் அறிந்து கொண்டேன். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆ ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆமென். 5ஆம் வசனத்தில் என்னென்ன பாவங்கள் எல்லாம் செய்கிறார், நாங்கள் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி தானியேல் அறிக்கை செய்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் முழுவதும் தானியேலுடைய ஜெபம். தானியேல் எதற்காக ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னால், எருசலேமின் பாழ்கடிப்புகள் நீங்கி போகிற ஒரு காலகட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி எருசலேமின் சமாதானத்திற்காக அங்கே வந்து தானியேல் ஜெபிக்கிறார். எருசலேம் வந்து சத்ருவினால் பிடிக்கப்பட்ட பொழுது அந்த எருசலேம் நகரத்திலிருந்து பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு மனுஷன் தான் தாவீது, தானியேல். அப்போது இப்பொழுது அதனுடைய பாழ்படிப்புகள் முடிய போகிறது என்பது எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் படித்து அறிந்து கொண்ட பிறகு, எருசலேமில் மீண்டுமாய் நாங்கள் வந்து எருசலேமில் எவ்வளவு சமாதானமாக இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமாக இருந்தோம், இப்பொழுது நாங்கள் அடிமைகளாக சிதறடிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோமே என்று சொல்லி எங்கள் தேசத்திற்கு, எங்கள் நகரத்திற்கு, எருசலேமுக்கு சமாதானம் வேண்டும் என்று சொல்லி தானியேல் ஜெபிக்கிற ஜெபம் தான் இது. அப்போது சமாதானம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபத்தில் அவருடைய ஜெபம் முழுவதும் எதனால் அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னால், முழுவதும் பாவ அறிக்கையினால் அடங்கியிருக்கு. நாங்கள் பாவம் செய்தோம், அக்கிரமம் செய்தோம், துன்மார்க்கமாய் நடந்தோம், கலகம் பண்ணினோம், உங்களுடைய கற்பனைகளை, உங்களுடைய நியாயங்களை மீட்டு நாங்கள் அகன்று போனோம். தானியேல் ஒரு பெரிய தேவ மனுஷன், பரிசுத்தவான். அவருடைய ஜெபத்தில் முழுவதும் பாவ அறிக்கையாக இருக்கு. நீங்கள் தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் தானியேலுடைய ஜெபம், எஸ்ரா 9ஆம் அதிகாரத்தில் எஸ்ராவனுடைய ஜெபம், எஸ்ராவனுடைய ஜெபத்தையும் தானியேலுடைய ஜெபத்தையும் நீங்கள் ரெண்டும் வைத்து பார்த்தீங்கன்னா அப்படியே சிமிலராக இருக்கும். ரெண்டுமே வந்து எஸ்ரா வந்து தன் தலையிலே புழுதியை போர்த்து கொண்டு ரட்டு உடுத்தி கொண்டு கலங்கி திகைத்து கொண்டு ஜனங்களுடைய பாவங்களுக்காக நாங்கள் இப்படி செய்தோம், நாங்கள் இப்படி ஆகிட்டோம், நாங்கள் எப்படி பாவம் செய்தோம். இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களில் மன்னிப்பு என்கிற வார்த்தை, மன்னிப்பு என்கிற வாசல் வழியாகத்தான் நாம் பெற்றுக்கொள்கிற, சிலுவையின் பெற்றுக்கொள்ள எல்லா ஆசீர்வாதங்களும் அந்த வாசல் வழியாகத்தான் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
இந்த 2 பேருமே அறிந்திருந்தார்கள். ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை, பாவ மன்னிப்பு இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லாமல் சமாதானம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் சரீர சுகம் இல்லை, பாவ மன்னிப்பு இல்லாமல் நித்திய ஜீவன் இல்லை. இதை அறிந்து தான் இந்த 2 பேரும் அவருடைய ஜெபங்கள் முழுவதும் கன்ஃபெஷன் ஆஃப் சின்ல தான் முழுமையாக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் பேசியிருக்கிறார், ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கிரியை செய்திருக்கிறார். ஒவ்வொருவரும் இந்த நாளில் நாம் உணர்ந்தவர்களாய் ஒரு வார்த்தை நம் மனதுக்குள்ளாக நாம் ஆண்டவரை பார்த்து நாம் கேட்க போகிறோம். ஒரு வார்த்தை, மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு வார்த்தை நாம் கேட்க போகிறோம். நம் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் எதை உணர்த்துகிறாரோ, இட் மே பி எ ஸ்மால் சின், இட் மே பி அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கலாம். நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை நம் கண்களுக்கு முன்பாக நிச்சயமாய் காண்பிக்கிறார். ஆண்டவர் நம்முடைய ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறக்கிற முக்கியமான நேரத்தில் நாம் இருக்கிறோம். Every blessing we are going to receive today is going to come through the forgiveness only. ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்த ஒவ்வொரு நன்மை, ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாசலை திறக்கிற இந்த நேரமாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை விட்டு கொடுத்து ஒரே ஒரு வார்த்தை தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம் மனதுக்குள்ளாக ஆண்டவர் நம் கண்களுக்கு முன்பாக எதை சொல்கிறாரோ அதைக்கு மாத்திரம் அந்த காரியத்தை நம்ம கன்ஃபஸ் கூட பண்ண வேண்டாம். அந்த காரியம் நம் மனதில் இருந்தால் போதும். ஆண்டவரே மன்னியும் ஆண்டவரே. எவ்ரி சிங்கிள் பர்சன் டுடே, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் நான் கேட்குறேன், ஒவ்வொருவரும் என்னோட கூட சேர்ந்து எங்களை மன்னியும் ஆண்டவரே, எங்களை மன்னியும் ஆண்டவரே. என்னுடைய மன்னிக்கப்படாத, அறிக்கை செய்யப்படாத அந்த பாவத்தினால என் குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், என் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், என் வேலை ஸ்தலத்தில் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், என் சபைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தடையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ லார்ட். மன்னியும் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட்ட உங்களுடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இன்றைய நாளிலும் எங்கள் வாழ்க்கையில் நீர் திறந்துவிட்ட ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களுக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். தூய ஆவியானவருடைய மெல்லிய சத்தத்திற்கு நான் அனுதினமும் நாங்கள் செவி கொடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை அளிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். துதிகன மகிமையில் அமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இப்போ இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.